இன்னைக்கு சிரி பெங்களூர்ல வந்து எனக்காக ஒயிட் பிரியாணி செஞ்சு செம்ம டேஸ்ட் சூப்பரா இருக்கு. பெங்களூர்ல இது என்ன என்ன குருமா? உருளைக்கிழங்கு குருமா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னா கருப்பு கவுனி அரிசி பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ரெகுலரா எடுத்துட்டு வந்துடுறான் நம்ம மயிலம்மா. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் வந்து இட்லி உளுந்து சட்னி பொடி எங்கள் அம்மா ஸ்பெஷல் பொடி. இது இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடே இறங்காது, அதுதான் உண்மை. ஸோ வாங்க சாப்பிட்லாம். நம்ம சிரிமா வந்து இன்னைக்கு செம்ம டேஸ்ட்டாக ஒரு பிரியாணி செஞ்சுருக்கா. ஸோ அந்த பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கருப்பு கவுனி வை. நம்ம மயிலம்மா வந்து இன்னைக்கு செம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படின்றது. திஸ் இஸ் மை ஃபேவரட். காமிக்கிறீங்க பொருத்தங்க நல்லா இருக்குங்க. பெப்பர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறீங்களா அதே மாதிரி 3 டம்ளர் போடுறதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு தண்ணி எதுவும் வடிச்சிடாதீங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் திரும்பி சுண்ட வச்சுட்டு அதுலேயே வெல்லம் ஏலக்காய் போட்டு நிறைய நெய் விட்டு தாளிச்சு கொட்டுங்க. நம்ம முந்திரி எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து இப்போ மயிலுக்கு இது சொல்லி கொடுத்ததுலேருந்து மயிலோட பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு இது பிடிக்குதுன்னா கண்டிப்பாக வாரத்தில் 3 தடவை கூட சேருங்க. இதுலேயே வெண்பொங்கலும் செய்யலாம். மயில் நல்லா வேக வச்சு கொண்டு வந்துடுறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இது நான் சொல்லி கொடுத்த டிஷ், எங்கள் அம்மா செய்வாங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இன்னைக்கு பெங்களூர் ஸ்பெஷல் சரி சூப்பர். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கா சரி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. இன்னைக்கு பெங்களூர் ஸ்பெஷல் லைவ் பாருங்க. தேங்க்யூ.